Hello all, welcome back to Man of Six Personas. வணக்கம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்லலாம், ஆர் எஃபெக்டிவ்லி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லுவோம். இன்னொன்று இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஜே மினி, மைக் மினி. ஓகே, ஹாலிலேண்டு நிறைய இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. காம்பேக்டாக மைக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது அப்படின்னா, இது ரெண்டு பர்பஸ் சொல்கிறேன். ஒன்று, யூ கனெக்டிங் டு டிஜேயோட ஈகோ சிஸ்டத்துக்கு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு மோட்டோ விளாகிங்க்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு. மோட்டோ விளாகிங் மைக் 2 இருக்குது, மைக்கும் இருக்குது. சரி, மைக் 2 ஆர் மைக் வாட் எவர் யூ கேன் கால் இட் அவுட், அதுவும் இருக்குது. அதுவும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி என்னோட பழைய வீடியோவில் அதை போட்டிருப்பேன். அதை விட இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக யூஸ் பண்ணலாமான்னு அந்த 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 கான்செப்டில் பொறுத்து நம்ம பேசுவோம் டீட்டெயிலாக. எஸ், வித்தவுட் ஃபர்தர் டியூ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். முதல்ல இந்த மாதிரி வெறும் டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான். நான் ரிசீவர் அண்ட் அந்த இது காம்பை வாங்கலை, எனக்கு அவ்வளோ தேவைப்படலை. இது என்னென்னா, வெறும் என்ன சொல்கிறதுனா, ஒன்லி ஒன் மைக் டிரான்ஸ்மிட்டர் மட்டும் இருக்கும். ஸோ தேட்ஸ் ஆல். வாங்க போகலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு அப்படி தூக்கி போடுவேன். அதே மாதிரி தூக்கி போட்டுறேன். ஜஸ்ட் ஓகே. இதை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்க போகுது? ஓகே, இந்த டப்பா இருக்கும். இந்த டப்பாவுக்குள்ள டிஜேஸ் வந்து பேக்கிங் வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, இப்படி ஒரு பவுச் கொடுக்குறாங்க, அழகான ஒரு பவுச்சு, விச் கேன் ஈஸிலி கேரி டு எனிவேர். நீங்கள் வேணும்னா மைக் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பவுச் இருக்குது. ஒரு பவுச்சுக்குள்ளே ஓகே, இது கிரே அண்ட் பிளாக் அண்ட் கிரே, ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் கிரே இது இருக்கும். ஒரு சார்ஜிங் கேபிள் விச் இஸ் மச் நீடட் ஒன். அப்புறம் சார்ஜிங் யூனிட்டு, அப்புறமா மைக்கு. இதுக்கு மேலே எதாவது இருக்கா? இது வந்து சிலிக்கான். இவ்வளோ தான் இருக்குது. இது அப்படி இருக்கட்டு. ஸோ லெட்ஸ் see இது என்னென்ன இருக்குது. ஓகே, இதுதான் சார்ஜிங் யூனிட். 1 2 3 எஸ், சார்ஜிங் யூனிட். ரெண்டாவது ஆக்சுவலாக மைக். திஸ் இஸ் தி மைக் மினி. ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. எஸ், ஸோ விச் இஸ் குட். அடுத்தது வந்து நாய்ஸ் ரெடியூசருக்கு ஏற்ற மாதிரி இந்த which is that இது இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ஒயிட்டு, இன்னொன்று ஒயிட் அண்ட் பிளாக் பெப்பர், இந்த மாதிரி என்னது ஒயிட் அண்ட் பெப்பர் சம்திங், வாட் எவர் யூ கால் இட் அவுட். அந்த மாதிரி ஒரு கிரே அண்ட் ஒயிட்டு சேர்ந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெறும் கிரே ஒன்று. ஸோ விச் இஸ் குட். யா, இதை ஆன் பண்ணி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இவ்வளோதான், இதுதான் ஓப்பனிங்கில் இதில் அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, இதில் இன்னும் காம்பேக்டாக இருக்குது. ஸோ மோட்டோ லாகிங்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ லாகிங் உங்களோட மைக் மொத்த சைஸே இவ்வளோ ஒன்று தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ கேரிங் ஒயர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஐ பிலீவ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேம் சேஞ்சிங் ஃபார் மோட்டோ லாகிங்க்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். மோட்டோ லாகர்ஸ் நம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நான் மோட்டோ லாகிங்காக வாங்கலை, மோட்டோ லாகிங் பண்ணவும் முடியாது, தெரியாது. ஸோ அது ஒன்று. ஸோ அவ்வளோதான். இது ஆன் பண்ணிட்டா இது ஆன் ஆயிரும். இது வந்து சார்ஜிங் யூனிட்டு. இப்படி நீங்கள் இதை வச்சுட்டு இப்படி கூட சார்ஜ் போட்டுக்கலாம். எஸ், இப்படி நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு யூ கேன் ஒயரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்னொரு யூஎஸ்பி டு யூஎஸ்பிசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஹவு இட் இஸ் எஃபெக்ட்லி யூஸ்ட் ஃபார் மோட்டோ லாகிங்க்கு நம்ம பார்ப்போம். இது என்னோட ஆக்ஷன் 4 கேமரா, DJI ஈகோ சிஸ்டத்தோட வந்துருக்கு வச்சுங்களேன். ஸோ இதை நான் ஆன் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆன் பண்ணுறேன். இது மேக்னெட்டா? சூப்பர், பட்டாசு. அவ்வளோதான். இதில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ், சாரி மைக்குன்னு இருக்கும். இதில் போயிட்டு ஒயர்லெஸ் மைக். இப்போ அந்த ஒயர்லெஸ் மைக்குக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது.
ஸோ லெட்ஸே ஒரு ப்ளூடூத்னு சிம்பிள் இருக்கும், நமக்கே தெரிஞ்ச ஒரு ப்ளூடூத் சிம்பிள் இருக்கும். அதை பார்ப்போம் கனெக்ட் ஆகிறா நான். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஹோல்ட் ரெக்கார்டு பட்டன் அங்கெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் கிடையாது இதில். எஸ், கனெக்டட். இந்த ரெண்டு தான். இதை ப்ளூடூத் பேரிங் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோ சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணேன்னா transmitter disconnected. When I press it again, it's connected. See, இப்படி வச்சுட்டு ஐ மீன் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன், அதில் வேணால் ஒன்று உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல மைக் வச்சுட்டோம்னா ஷுட் பி குட் இல்லையா, ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இது வந்து மழையிலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மழை ஐ மீன் யூ டோன்ட் நீட் டு சி வெதர் இட் இஸ் மழை வந்துச்சுன்னா எடுத்து கலத்தி வைக்கிறாங்கல்ல, அந்த இது தேவையில்லை. அது ஆஸ் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். நம்ம அந்த செட்டப்பையும் பார்த்துருவோமே, எப்படி மைக்கு இதை ஃபிட். நான் இது வந்து என்னோட ஹெல்மெட்டுக்கு இது வச்சுப்பேன், ஹெல்மெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மைக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது உங்களுக்கு. ஹவு இட் இஸ் எஃபெக்ட்லி கோனா யூஸ் இட் அவுட்னு பார்ப்போமா. இதை நான் எடுக்கிறேன், இங்கே ஃபிட் பண்ணுறேன். ஏய் வாடா. ஓகே ஓகே, இங்கே வச்சுட்டேன், கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோடய மைக்கை நான் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், விச் இஸ் லைக் இங்கே ஏதாவது உங்களோட பேல்க்லாவா போட்டிருப்பீங்க, பேல்க்லாவில் வச்சுக்கலாம். பேல்க்லாவா எதாவது இருக்குன்னா இந்த கிளாத்தில் நீங்கள் எப்படி போட்டுட்டு கூட வச்சுக்கலாம். எனி திங் விச் இஸ் கோனா ஈஸி. ஸோ அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் மோரோவர் நீங்கள் இதில் ஐ ஃபீல் தெர் இஸ் அ வே, இங்கே வந்துட்டு மைக்கு கூட இதில் வந்து நீங்கள் யூ கேன் செலக்ட் இட். இது வந்து கொஞ்சம் நான் இன்னும் அப்டேட் பண்ணல இதை என்னது ஃபர்மர் அப்டேட் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரோன்னு இருக்கும். அந்த ப்ரோவில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நாய்ஸ் கேன்சலிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் இருந்துன்னா பர்பிள் சம்திங் கலர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இந்த கலர்ஸ் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலிங். ஸோ விண்டோட சத்தம் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ விச் இஸ் குட். இது வந்து ஒரு காம்பேக்ட், இது உங்களுக்கு ஆன் த கோலை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சின்ன மைக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன், அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். இந்த மைக்கு மைக் 2ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், விச் இஸ் லைக் அகெயின் விளாகிங்க்கு இங்கே வச்சுட்டு, அப்படியே விளாகர்லாம் இல்லை, விளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வச்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப மூக்கில் நமக்கு அரிச்சு கடுப்பாயிருச்சு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோரோவர் இது கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கம்பேர் திஸ், இந்த மைக்குக்கும் மைக் மைனிக்கும் கம்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு வெரி ஹாஃப் த சைஸ். ஸோ அப்போ இன்னொரு பேல்க்லாவில் இன்னொரு இடத்துல நான் பாட்டு இதில் போட்டுவிட்டேன்னா ஷுட் பி குட் எனஃப். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பேல்க்லாவ் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன், அது எங்கே இருக்கும் தெரியல. எல்லாம் துவைச்சி போட்டிருப்பேன். சரி, ஓகே, எவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குல்ல? ஐ ஃபீல் இது ஒன் ஆஃப் தி குட் திங்ஸ் ஃபார் விளாகிங்னு நினைக்கிறேன். நானுமே இதை வச்சுட்டு விளாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இனிமேல் விளாக் பண்ணுவோம். அந்த ஒய் டோன்ட் யூ ட்ரை இட் அவுட். எஸ், படிக்க தானே புரிய வரும், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எஸ், தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் இட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் வாட்சிங் திஸ். It's one more and your wonderful time. Thanks for your time, which is much appreciated. In the Mari content, please do like, subscribe, and share it to anyone, to your friends. If they are feeling for getting it out, or ஏதாவது ஒரு மோட்டோ vlogging செட்டப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் புட் தேட் இன் டு கமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். ஒன்று அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். தேங்க்யூ.